நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். காங்கிரஸ் செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள குஷ்புவுடன் நமது டெல்லி செய்தியாளர் ஸ்டீஃபன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்பு சுந்தர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். வணக்கம் மேம். முதல்ல நீங்கள் தேசிய செய்தி தொடர்பாளர் பதவி ஏற்றதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு அந்த தேசிய செய்தி தொடர்பாளர் பதவியை கட்சியினுடைய தலைமையானது வழங்கியிருக்கிறது. இது குறித்து நீங்கள் கருதுவது என்ன? என்ன மாதிரியான நடவடிக்கைகளை இனிவரும் காலங்களில் நீங்கள் எடுக்கப் போகிறீர்கள்? என்ன நடவடிக்கை எடுக்கணும் அது கட்சி தலைமையில் சொல்லப்படும். என்ன நடவடிக்கை எடுக்கணும், அன்னைக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது, எது எதிர்த்து எது போராடி நம்ம பேசிகிட்டு இருப்போம், அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். அண்ட் இந்த பதவி கொடுத்ததுக்கு காங்கிரஸ் பிரசிடென்ட் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும், வைஸ் பிரசிடென்ட் ராகுல் காந்தி அவர்களுக்கும், எங்களுடைய டிஎன்சிசி பிரசிடென்ட் EVKS இளங்கோவன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி ரந்தீப் சுர்ஜேவாலா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. தற்போது கர்நாடக அரசை பொறுத்தவரையில் கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையின் கீழான ஆட்சியானது நடைபெற்று வருகிறது. ஆனால் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சியான தலைமையின் கீழான ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் அந்த மேகதாது அணை விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை இந்த பிரச்சனையை முழுவதுமாக புரிந்து கொண்டிருக்கிறதா? இது அரசியல் பேசுகிற மேடை கிடையாது. இது உங்களுக்கு அரசியல் ரீதியாக பேட்டி இல்லை. ஸோ இதுக்காக நான் பதில் டெஃபினட்டாக கொடுக்க மாட்டேன். சரியான நேரத்து வரும்போது அதுக்கான சரியான பதில் உங்களுக்கு கிடைக்கும்.